Hello students, this is Iqbal. Example 6.27. The horizontal distance between the two buildings is 140 meter. ரெண்டு building இருக்கு. ரெண்டு buildingக்கும் இடையில உள்ள தூரம் வந்து 140 meter சொல்லிட்டாங்க. The angle of depression of the top of the first building when seen from the top of the second building. நல்லா கவனிக்கணும். First building பில்டிங்கோட டாப்பை செகண்ட் பில்டிங்லேருந்து பார்க்குறாங்க, டாப்லேருந்து பார்க்குறாங்க. எப்படி டிப்ரெஷனில் பார்க்குறாங்க அப்படின்னா இங்கே செகண்ட் பில்டிங் தான் ஹைட் அதிகம். புரிஞ்சுதாங்க? த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த ஃபஸ்ட் பில்டிங் வென் சீன் ஃப்ரம் த செகண்ட் பில்டிங். செகண்ட் பில்டிங் டாப்லேருந்து ஃபஸ்ட் பில்டிங்கோட டாப்பை எவ்வளோ டிகிரியில் டிப்ரெஷனில் பார்க்குறாங்க அப்படின்னா செகண்ட் பில்டிங் ஹைட்டு அதிகம். ஓகேவா? இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதோட நிறுத்திக்கிறேன். அப்படியே டயக்ராம் போடுவோம். ரெண்டு பில்டிங் இருக்குது. ஓகேவா? ஒரு பில்டிங் வந்து இப்படி வச்சுக்கலாம், இது ஃபஸ்ட்டு பில்டிங்னு வச்சுக்கலாம். சரியா? ஓகே, இதை செகண்ட் பில்டிங். இங்கேருந்து ஒரு டிஸ்டன்ஸில் வந்து செகண்ட் பில்டிங் இருக்குது. செகண்ட் பில்டிங் வந்து கொஞ்சம் ஹைட்டாக வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? சரி. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் த ஹைட் ஆஃப் த ஃபஸ்ட்டு பில்டிங் இஸ் 60 மீட்டர். இதோடைய ஹைட்டு கொடுத்துட்டாங்க. இதோட ஹைட்டை வந்து நம்ம 60 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பில்டிங்கோட ஹைட்டு. அப்போனா ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த செகண்ட். இந்த பில்டிங்கோட ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம என்றைக்குமே வந்து இதுக்கு பேரலாக இந்த லைன் நம்ம வரையணும் எப்போவுமே. சரியா? ஓகே, இது இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கேருந்து இங்கே ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிக்குவோம். சரி. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க, இதோடைய ஹைட்டு தான் கேட்குறாங்களா? ஸோ இந்த ஹைட்டை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது டோட்டல் ஹைட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹெச்ன்னு எடுத்துக்க போகிறேன். இதோட டோட்டல் ஹைட்டு வந்து ஹெச். ஸோ ரெண்டு பில்டிங் இடையில உள்ள தூரம் வந்து 140 மீட்டர் கொடுத்துருக்காங்களா? கொஸ்டினில் பாருங்கள், இங்கே 140 மீட்டர். ஸோ 140 மீட்டர். அப்போ இது 140 மீட்டர்னா அப்போ இதுவும் எவ்வளோ இருக்கும்? 140 மீட்டர். ஸோ இந்த பில்டிங்கோடைய இது வந்து இப்படி வச்சுக்கலாம். இந்த பில்டிங்கோடைய டாப்லேருந்து தான் இந்த பில்டிங்கோடைய டாப்பை எத்தனை டிகிரிக்கு பார்க்குறாங்க? 30 டிகிரிக்கு பார்க்குறாங்க. அப்போ 30 டிகிரிக்கு இந்த லைனை வரைஞ்சிக்கிறேன். ஸோ இது 30 டிகிரி அப்படின்னா கண்டிப்பாக இது என்னவாக இருக்கும்? 30 டிகிரி. ஓகேவா? ஸோ இது 60னா இந்த இடம் இங்கேருந்து இது வரைக்கும் இதுவும் என்ன இருக்கும்? 60யாக தான் இருக்கும். இது வரைக்கும் 60 தான், இதுலேருந்து இது வரைக்கும். டோட்டல் வந்து ஹெச். அப்போ பேலன்ஸ் இங்கே எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஹெச் மைனஸ் 60யாக இருக்கும். இந்த இடம் ஹெச் மைனஸ் 60. புரியுதா? டோட்டல் ஹைட் வந்து 100ன்னு வச்சிங்களேன். இதில் இங்கே 60 போச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 14 போடுவோமா? எப்படி? 100 மைனஸ் 60 தானே 14 போடுவோம். அதேமாதிரி ஹெச் இது 60. அப்போ ஹெச் மைனஸ் 60. தட்ஸ் ஆல், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதுக்கு நேம் வச்சுக்கலாம். இது ஏ, இது பி, இது சின்னு வச்சுக்கோங்க. மிச்சம் டிஇ. சரியா? இப்போ நம்மளுக்கு வந்து தேவை இந்த ட்ரையாங்கிள் மட்டும்தான். ஓகேவா? இந்த ட்ரையாங்கிள் மட்டும் இருந்தாவே நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருது, ஈஸியாகவே கிடச்சிருது. ஸோ இந்த ட்ரையாங்கிள் நம்மளுக்கு தேவையே இல்லை. ஓகே, இப்போ செகண்ட் பில்டிங்கோட ஹைட்னா நம்ம ஹெச் கண்டுபிடிக்க போகிறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. நம்மக்கிட்ட என்ன இருக்குது? இங்கே ஆப்போசிட் சைடு இருக்குது, இங்கே என்ன இருக்குது? அட்ஜசன்ட் சைடு இருக்குது. இங்கே ரூட்3க்கு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அதை நான் காப்பி பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஸோ ரூட்3க்கும் வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ ரூட்3 தான் நம்ம ரூட்3க்கு வேல்யூ போடணும், அவ்வளோதான். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆப்போசிட் சைடில் இருக்குது. டேட்டா வந்து இன்னொரு டேட்டா வந்து அட்ஜசன்ட் சைடில் இருக்குது. அப்போனா tan θ தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ tan 30 தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். tan 30 ஃபார்முலா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். tan 30யோட வேல்யூ வந்து அது போடுவோம், ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன். tan 30 ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு வந்து ஏபி, அட்ஜசன்ட் சைடு வந்து பிசி. tan 30 வந்து 1/√3. இங்கே ஏபி அப்படிங்கிறது ஹெச் மைனஸ் 60யா? ஹெச் மைனஸ் 60. பிசி அப்படின்றது இங்கே 140. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து இந்த 140 இங்கே வந்துடுமா? 140 இங்கே வந்துடும். 140/√3 is equal to h minus 60.
ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அது அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம், இதெல்லாம் மாறாது, சைன்லாம் மாறாது. h minus 60 is equal to 140 by root 3. இந்த ரூட் 3ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணுங்கள், இங்கே எல்சிஎம் எடுத்துருங்க, root 3 by root 3 கான்ஜுகேஷன் எடுக்கிறேன், சாரி. அப்போது h minus 60 is equal to 140 root 3 ஆகிடுமா இது by 3. ஓகே, இப்போ ரூட் 3க்கு வேல்யூ கொடுத்துருக்காங்களா, அதை போடுங்க. 140 இன்ட்டு 1.732 by 3. ஸோ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 140 இன்ட்டு 1.732, 140 இன்ட்டு 1.732, 242.48, 242.48 by 3. ஸோ 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். 24ல் 8 3s are 24, இங்கே 2ல் டிவைட் ஆகாது 0, அப்புறம் 24 பாயிண்டோட போயிடுதா, அப்போ பாயிண்ட் வச்சுக்கோங்க. 24 அதே 8 3s are 24, மிச்சம் இங்கே வந்து 8 இருக்கா, 2 3s are 6, அப்புறம் பேலன்ஸ் 2 6 3s are வரும். அப்போ என்ன பண்ணலான்னா இதை வந்து 80.2, இந்த 6ஐ விட்டுருங்க, மறுபடியும் 1 ஆட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி வந்துடும். இது எவ்வளோனா h minus 60, நம்மளுக்கு h தான் வேணும். அப்போது 80.23 ப்ளஸ் 60, minus 60 அந்த சைடு போனால் ப்ளஸ் 60 ஆட் பண்ணால் 60 ப்ளஸ் 80 வந்து 140.23 மீட்டர் அப்படின்னு வருது. ஓகேவா? இங்கே வந்து தப்பு பண்ணியிருக்கேன், 82க்கு 23ன்னு போட்டேன், 83 இப்போ 83 வரும். அப்போ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 83 தான் வரும். சரியா? ஓகே, ரைட். ஸோ அப்போது செகண்ட் பில்டிங்கோட ஹைட்டு வந்து 140.83 மீட்டர். தட்ஸ் ஆல்.